அதிமுக பொதுக்குழுவில் ஏற்பட்ட சலசலப்பு. தற்பொழுது அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் கூட்டம் தொடங்கி வருகிறது. அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் இதுவாகும். பொதுக்குழு கூட்டம் மேடையில் வைக்கப்பட்டிருந்த தமிழக முன்னாள் முதல்வர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் உருவப்படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு தமிழகத்தில் மழை பெய்த வெள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உட்பட 23 தீர்மானங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்மொழிய திண்டுக்கல் சீனிவாசன் அதனை வழிமொழிந்தார். மேலும் அங்கிருந்த அதிமுகவின் தொண்டர்களுக்கு சரியான மரியாதை செலுத்த தவறியதன் காரணமாக அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு நடைபெறக்கூடிய கலவரத்தை கட்டுப்படுத்தி காவல்துறையினர்களுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்தார். ஏற்கனவே இதற்கு முன்பாக மதுரையில் உணவு சரியில்லை என்று அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை போலவே தற்பொழுது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது 10 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் காலையிலேயே அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது சலசலப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான ஜெயக்குமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் தூண்டுதலின் பெயரில்தான் தற்பொழுது இவர்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் கூறியுள்ளனர். இதனை அறிந்த அதிமுகவின் தொண்டர்கள் உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம், ஆனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் ஒருவருக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று கூறி எங்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று கூறி தற்பொழுது அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் பிரச்சனையில் ஈடுபட்டு வரும் அதிமுகவின் தொண்டர்களை 15க்கும் மேற்பட்ட அதிமுகவின் தொண்டர்களை தற்பொழுது கைதும் செய்திருக்கின்றனர். இதனால் நூற்றுக்கணக்கான அதிமுகவின் தொண்டர்கள் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வருவதற்கு மிக பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் திட்டமிடுதல் சரியாக இல்லாத காரணத்தினால் தோல்வியில் தான் முடிகிறது. தேர்தலும் இதேபோல்தான் தோல்வியில் முடியும். அதிமுகவை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதை சிறப்பாக வழிநடத்திய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேரும் அதிமுகவை வழிநடத்தினார்கள். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகி அதிமுகவை முற்றிலுமாக வழிகெடுத்துவிட்டு இருக்கிறார் என்றும் அங்கிருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது கற்களை வீசினர். இதில் எடப்பாடி பழனிசாமியின் மீது தலையில் சிறிய காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்குள்ள மக்கள் தற்பொழுது செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். இதனால் அதிமுகவின் பொதுக்குழு இன்று மாலை வரை நடைபெறுமா அல்லது மதியானம் வரை நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது.